இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரையிலும் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இதில் 2 பகுதிகளை குறித்து நாம் ஆராய முடியும். இங்கே கூறப்பட்டுள்ள ஒரு கடுகு விதை ஓமையை குறித்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிற கடுகு விதையானது 3 மீட்டர் உயரத்திற்கு வளரக்கூடிய ஒரு கடுகு விதையாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம், எந்த ஓமையினாலே அதை திருஷ்டாந்தப்படுத்துவோம் என்று சொல்லி, விதைக்கிறவர்கள் விதைக்கிற விதையிலேயே மிகவும் சின்ன விதை எது என்று பார்த்து ஆண்டவர் இந்த ஓமையை சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். கடுகு விதை என்று பேசுகிறார். அது பூமியில் விதைக்கப்படும் பொழுது பூமியில் உள்ள சகல விதைகளிலும் அது சிறியதாக இருக்கிறது. விதைக்கப்பட்ட பின்போ அது வளர்ந்து சகல பூண்டிகளிலும் பெரியதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலின் கீழ் வந்தடையத்தக்க பெரிய கிளைகளை விடும் என்று அங்கே இயேசு சொல்லி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, பரலோக ராஜ்யத்தை குறித்து அங்கே யோவான் ஸ்நானன் சொல்லுகிறான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று சொல்லி. அதனைத் தொடர்ந்து இயேசு கிறிஸ்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று கடுகு விதை போல ஒரே ஒருவர் ஒரு சின்ன விதையை போடுகிறது போல போடுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து அவருடைய 12 அப்போஸ்தலர்களும் இயேசுவுக்கு பின்பாக இந்த காரியங்களை பிரசங்கிக்க தொடங்குகிறார்கள். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி. அதனைத் தொடர்ந்து அவர் ஏற்படுத்தின 72 சீடர்களும் இந்த காரியத்தை கடைபிடிக்கிறார்கள். அங்கே மேல் வீட்டறையிலிருந்த 120 பேரும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றபொழுது அவர்களும் இந்த பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஒரு சின்ன ஒரு புள்ளியிலிருந்து ஒரு பெரிய கோலத்தை போடுறான்னு சொல்கிறோமோ, அதே போல் ஒரு சின்ன உபதேசத்திலிருந்து, ஒரு கடுகு விதை போன்ற ஒரு உபதேசத்திலிருந்து இன்றைக்கு உலகம் முழுவதிலும் இந்த தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த கருத்துக்கள் பரம்பி இருக்கிறதை நாம் காண முடியும். தானியேல் தன்னுடைய 2வது அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறாரே, கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல்லானது அது உருண்டு வந்து அந்த சிலைகளின் மேலே மோதி அது இந்த பூமி முழுவதையும் நிரப்பிற்று என்று சொல்லுகிறாரே. அதே போலத்தான் பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த ஆளுமை தன்மையானது இந்த உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளையும் சென்றடையும். அந்த சுவிசேஷம் ஒரு சின்ன கடுகு விதை போல தொடங்கினாலும் அது கடைசியில் வளர்ச்சி அடைந்து தேசங்களையும் அது தாண்டி செல்லும் என்கிற காரியத்தை ஆண்டவர் அன்றைக்கு சொன்னார். இன்றைக்கு அவைகள் நிறைவேறி இருக்கிறதை பார்க்கிறோம். நாம் வாழுகிற இந்த உலகத்தில் எல்லா நாடுகளிலும் இயேசு கிறிஸ்துவை அறியாத, இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படாதவர்கள் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு அவைகள் வளர்ந்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். 1000 ஆண்டு ஆட்சியிலையும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே இருந்து இந்த பூமி முழுவதையும் அவர் ஆளப்போகிறார் என்கிற காரியத்தை இந்த சத்தியங்கள் நமக்கு அவைகள் வலுவூட்டி நமக்கு போதிக்கக்கூடியதாக அவைகள் காணப்படுகின்றன. இதனைத் தொடர்ந்து மார்க் 4:35 41 வரையிலும் முயற்சிகள் தளர்ச்சி அடையும் பொழுது என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அலைகடலில் அக்கறைக்கு ஒரு பயணத்தை மேற்கொள்வோம் என்று இயேசு அழைக்கிறார். ஆனால் புயலோ படகை பாடாப்படுத்துகிறது. தண்ணீரையே தாய் வீடாக கொண்டு, கடலையே தாய் வீடாக கொண்டு வாழ்ந்த சீஷர்கள் இப்பொழுது தண்டு வலித்து வலித்து அவர்கள் தளர்ந்து போய் காணப்படுகிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் முயற்சி தளர்ச்சிக்கு நேராக அவர்களை வழிநடத்தி சென்று விட்டது. அப்பொழுது ஒரு காரியம் நிறைவுக்கு வருகிறது. அயர்ந்து தூங்கின இயேசுவை தட்டி எழுப்பணும்னு சொல்லி முடிவெடுத்து அவரை தட்டி எழுப்புகிறார்கள். நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அழைக்கிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இங்கே இருந்து போகும்பொழுது அவர்களை அக்கறைக்கு போவோம் என்று தன்னை அவர்களோடு கூட இணைத்துத்தான் பேசுகிறார். ஆனால் அவர்கள் ஒரு பிரச்சனை வந்த பொழுது தங்களையும் இயேசுவையும் தனியாக பிரித்து பார்த்து பேசுகிறதை பார்க்கிறோம். நம்ம எல்லாரும் இந்த படகு மூழ்கி நம்ம அழிஞ்சு போயிடுவோம் போல தெரியுது. இவர் மாத்திரம் கடல் மேலே நின்று நம்மை அவர் தன்னை தப்பிவித்து கொண்டு போய்விடுவாரோ என்கிற ஒரு எண்ணத்தில் பேசினது போல அவர்கள் பேசுகிறார்கள். நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? தூங்கி கொண்டு இருக்கிற அவரும் சேர்ந்து தான் படகு கவிழ்ந்துச்சுன்னா அவரும் சேர்ந்து கவிழணும். ஆனால் அவர்கள் அங்கே பிரித்து பேசுகிறதை பார்க்கிறோம். அவர்களுடன் ஏதும் பேசாமல் இயேசு கிறிஸ்து எழுந்தவுடன் காற்றுடன் பேசுகிறதை பார்க்கிறோம். என்ன விளையாட்டு என்பது போல ஆண்டவர் பேசுகிறார். கடலுடன் ஏன் சும்மா அடங்கியிரு என்பது போல ஆண்டவர் அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம்.
ஆண்டவர் எழுந்து நின்று அவர் காற்றை பார்த்து அதட்டுகிறார், கடலை பார்த்து இறையாதை அமைதலாயிருன்னு சொல்கிறார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாகிட்டு. நம்ம சொல்லுவோம் கொஞ்சம் கம்மு நீருன்னு சொல்லுவோமே, அதே போல் ஆண்டவர் அங்கே பேசி அந்த காற்றையும் கடலையும் அதட்டி விடுகிறதை பார்க்கிறோம். அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று? பயம் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விசுவாசம் எல்லாவற்றையும் அழித்துவிடும் என்பதை அறிந்திருந்தபடியினால் ஏன் பயப்பட்டீங்க? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன் கூடவே இருப்பேன்னு சொல்லியிருக்கிறேன். ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உண்மையில புரள்வதில்லைன்னு சொல்லியிருக்கிறேன். அக்கினிகளை கடக்கும் பொழுது வேகாதிருப்பாய்ன்னு சொல்லியிருக்கிறேன். அக்கினி உன் பேரில் பற்றாது. இவைகளையெல்லாம் படித்தவர்கள் தானே. ஆனால் நீங்கள் ஏன் இப்படி பயப்பட்டீங்க? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே காற்று வீசும், கடல் கொந்தளிக்கும், படகு தள்ளாடும், கர்த்தரை விசுவாசிப்போரே இது என்னதான் செய்யும் என்பது போல இந்த சத்தியத்திலே இயேசு கிறிஸ்து செயல்படுகிறதை பார்க்கிறோம். என்ன சிருஷ்டிகர் நம்மோடு கூட இருக்கும்போது சிருஷ்டிகளிடம் சொன்னால் அவைகள் அடங்காதா என்ன? இன்றைக்கு தேவ பயம் நம்மை சூழ்நிலை பயத்திலிருந்து விடுதலை தரக்கூடியதாக இருக்கிறது. தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஒருத்தனுக்குள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால் அவன் சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுகிற பயத்திலிருந்து நீங்களாக்கி அவன் விடுதலையாக இருப்பான் என்கிறதை நாம் வேதத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவ பயம் சூழ்நிலை பயத்திலிருந்து விடுதலை தருகிறது. தேவனுடைய விசுவாசம் எந்த சூழ்நிலை அலையிலும் நம்ம லட்சிய பயணத்தை வெற்றியுடன் முடிப்பதற்கு அது நமக்கு உதவக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் மடிந்து போகிறோம், நாம் என சொல்லாமல் நாங்கள் என்று அவர் குறிப்பிட்டு ஆண்டவரை சுயநலத்தில் தங்களை குறிப்பிட்டு விட்டு அவரை தனியாக நிறுத்தி விடுகிறதை பார்க்கிறோம். சீஷர்களுடன் இருந்த ஆண்டவர் இன்றும் நம்மோடு கூட இருக்கிறார். மற்ற 28:20 சொல்லப்பட்டது போல நம்மை தனியே விட்டு அவர் சென்று விடவில்லை. நாம் பாதிக்கப்படும் போதும் அது அவரையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. நமக்கு ஒன்று தெளிவாக தெரியணும், என் மேலே தேவனுடைய நித்திய திட்டம் இருக்கிறபடியினால் அந்த நித்திய திட்டம் பாதிக்கப்படவே படாது. எத்தனை அது காற்று அடித்தாலும், எத்தனையாய் கடல் பொங்கினாலும், என் வாழ்விலே அலைகளைப் போல பிரச்சனைகள் மோதி அடித்து கொண்டே இருந்தாலும் என் தேவன் என் பேரில் ஒரு நித்திய திட்டம் ஒன்றை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றாமல் அவர் என்னை அழிக்கப் போவதில்லை என்கிற காரியம் நமக்குள்ளாக இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக சிருஷ்டிகர் என்னோடு கூட இருக்கிறபடியினால் இந்த உலகத்தில் நான் பார்க்கிற என் சிருஷ்டிகளினால் உண்டாகிற பிரச்சனைகள் ஒருபொழுதும் என்னை சோர்ந்து போக வைக்காது, பயப்பட வைக்காது, என்னை அது விசுவாசத்தை விட்டு ஓடிவிட வைக்காது என்கிற உறுதியில் நாம் ஆண்டவருடைய மேலே நம்பிக்கை வைத்து வாழ முடியும். முயற்சிகள் தளர்ச்சி ஆகும் பொழுது ஆண்டவர் மேலே நம்முடைய நம்பிக்கையை முழுமையாக வைப்போம். ஆண்டவர் நம்மை நிச்சயமாக சிருஷ்டிகர் விடுதலை செய்து ஆச்சரியமான அவருடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றுவார். கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, பதறாதே மனமே.